Let's start. Sir? Yes, sir. This is a video, sir. எப்படி நாங்க ஷூட் பண்றோம்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே थैंक यू. ஸோ அது வந்து கேட்டுட்டு போறாரு பிரைடோட ஃபாதர். இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ண வந்திருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ வராகம் கோயம்பேடில் ஒரு ஃபேமஸான ஒரு மண்டபம். விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த கோயம்பேடு ஃப்ளைஓவர்கிட்டயே இருக்குது. நல்ல சூப்பரான வென்யூ. எப்படி ஷூட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. எம்டி ஸ்டேஜ் தான் அண்ணன் எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபுல்லாக இந்த பக்கம் யாரும் இருக்கக்கூடாது. யார் இருக்கக்கூடாதுன்னா சீக்கிரமாக வரணும். அந்த தான் இந்த யாரில் அதை ஷார்ட்டாக எடுத்துருக்காரு. ப்ரைட் ரெடி ஆகிட்டாங்க. கப்புள் ஷூட் ப்ளஸ் ப்ரைட் போட்டோ எடுக்க போயிட்டுருக்காங்க உங்களுக்கு. எஸ் எஸ் சொல்லலாம். ஹாய் சிவன். கண்டிப்பாக போய்டும். சார் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆமாம் ஒரு 5 minutes கீழே வந்து போயிட்டு பரவாயில்ல சார். அவங்க போயிட்டு ஒரு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே சார். இந்த மாப்பிள்ளை நெருங்கிட்டார் கிட்ட வேண்டாம். ஷியோர் சார். கொஞ்சம் முடிஞ்சு ஷார்ட்ஸு இன்னும் கொஞ்சம் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து பிரைடோட ஷார்ட்ஸ், சோலோ ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. க்ரூமோட ஷார்ட்ஸ் வந்து அனதர் ஃபோட்டோகிராஃபர் எடுத்துகிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் கப்பலாக வந்து ஸ்டேஜஸில் இருக்கப்போம். 2019 அக்டோபர் மந்தில் இருக்கும். இந்த ஷூட் நடக்கும்போது என்னோடய ஃபேவரட் ரிம் ஃப்ளாஷ் வந்து V1 கோடெக்ஸ் V1. இதுக்கப்புறம் எதெல்லாம் நல்லா வருதோ அதெல்லாம் என்னோடய ஃபேவரட்டாக மாறிக்கிட்டே வரும். பட் ஃபார் நவ் V1 இஸ் த பெஸ்ட் ஃப்ளாஷ் ஃபார் பேக் லைட்டிங். ரிம் லைட் இல்லை இந்த மாதிரி சைடில் லைட் பண்ணுறதுக்கு சூப்பரான லைட். க்ரூம் ஃபோட்டோஸ் போயிட்டுருக்கும். எல்லாருமே இருக்காங்களா? சார் நாங்க தாண்டி கவர் பண்ணிட்டோம். Now look at the camera. Sree Varaaham கோயம்பேடு இந்த மண்டபமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வெட்டிங்ஸ்க்கு மேலே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த வென்யூ இன் டீட்டெயிலாக. கீழே எங்கெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கலாம், மேலேயும் வந்து எங்கெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ரொம்ப நல்லா தெரியும். இப்போ வந்து ரிசப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கப்புள் ஷார்ட்ஸ் வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி எடுத்துட்டோம் இல்லையா. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான ஒரு ஸ்டேஜ். 60 feet இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல அகலமான ஸ்டேஜ். ரொம்ப ஒரு வைட் ஆங்கிளான ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா இங்கே இருக்க இந்த ஏரியா யூஸ் பண்ணலாம். இந்த உடன் ஃபினிஷில் இருக்கிறது. அண்ட் தென் அப்வியஸ்லி இங்கே ஒரு சாண்ட்லியர்ஸ் இருக்குது. அந்த லைட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். க்ரியேட்டிவாக தான் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அவங்களுக்கு டைம் இருந்தால். இந்த ஏரியாவில் இந்த ஸ்டெப்ஸ் இங்கே யூஸ் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இங்கே கூட நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இந்த ஸ்டெப்ஸில் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து கீழவும் இருக்குது. இந்த இடத்துல இந்த ஏரியாவில் கப்பில் நிற்க வச்சுட்டு இங்கே வந்து இடம் இருக்குது ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸ் கூட இந்த இடத்துல எடுக்கலாம். இதுதான் இறங்கி போகிற வழி. கைஸ் டே 1 ரிசப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. எல்லாமே வந்து வைண்ட் அப் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு காலையில் மார்னிங் வந்து 4 o'clock வந்து சொல்லியிருக்காங்க. 4 o'clock இங்கே இருக்கணும். So then all the shots done. We'll see you in the morning 4 o'clock. மார்னிங் வெட்டிங்க்கு வந்தாச்சு. டைம் இப்போ சரியாக 7 ஆகுது. ஸோ அவங்க ப்ரைடு வந்து ஒரு 8 o'clock ரெடி ஆகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 1 hour முன்னாடியே வந்துட்டோம். லெட்ஸ் ஸ்டார்ட். சார் எஸ் சார். இது ஒரு வீடியோ மாதிரி சார். எப்படி நாங்கள் ஷூட் பண்ணுறோம்னு சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். ஸோ அது வந்து கேட்டுட்டு போகிறாரு அவங்க அப்பா பிரைடோட ஃபாதர். இது இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் லைட் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. ரொம்ப ஃபேஸில் ப்ளீட் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் மாற்றணும் லைட்டை.
ப்ரைடு வந்து ரெடி ஆனது ஒன்று கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஒரு சில டைம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் கூட கால் பண்ண மறந்துடுவாங்க அவங்க இருக்க பிஸியில். ஸோ நம்ம தான் போய் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ரெடியா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஷூட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ். ட்ரெடிஷ்னல் வீடியோ கேமரா ஒரு 7D 5D Mark 4, இன்னொரு 5D Mark 4, இன்னொரு ட்ரெடிஷ்னல் வீடியோ கேமரா. அவ்வளோதான், கொஞ்சம் ஃப்ளாஷு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு EOSR இருக்குது. ஸோ தட்ஸ் இட். நான் கோச்சுடா அப்படின்னா நான் பிள்ளைங்கடா. காலையில் காமெடி. இந்த சாப்பிட்டீங்களா? இல்லை சார், போகணும் சார். அதான் பாரதி தான் போயிருக்காரு, வந்தோட தான் சார். என்னோட ஃபேவரட் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதுதான் கோடெக்ஸ் V1C. சினா ஒரு கெனான். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கெனான் பாடிஸ், கெனான் ஃப்ளாஷஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அனதர் லைட் கோடெக்ஸ் 600 Pro. இது ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி இவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்டு வந்து ஆக்சுவலி தேவையில்லை. பட் எனிவே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வரோம். மண்டபம் உள்ளே தான் வந்து ஷூட் பண்ண போகிறோம். நிறைய லைட்லாம் இல்லை, கம்மியான லைட் அவைலபிள் லைட்டில் தான் லைட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படின்னா 200 ஃப்ளாஷ் இஸ் இனஃப், மோர் தென் இனஃப். Bride is coming. ப்ரைடு தான் வந்து ஷார்ட்ஸ் நிறையவே கிடைக்கும், கப்பில் கிடைக்கிறத விட. ஏன் அதுனா வந்து ப்ரைடு மேலே தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். ப்ரைட் கட் ரெடியாக ஒரு சில டைம் வந்து ரெடியாக இருக்காது. அப்ப நீ குத்துமதி பாட்டா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? எவ்ரி வெட்டிங் இஸ் யூனிக். இதில் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே எடுத்துருக்கோம். அது இந்த ஹேங்கிங்ஸ் முன்னாடி ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாகவே வந்து யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் ஷார்ட்ஸு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸ்ரீ வராகம் கோயம்பேடு மண்டபமில் வெட்டிங் முடிஞ்சது. எல்லா ஷார்ட்ஸும் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். Be creative, be productive. We'll see you in another video. Bye for now. This is Chandru Bharathy from Focus Studio.